இதுவரைக்கும் வந்த படத்துலேயே தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அதுவும் வந்து என்ன சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு கதையை எட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறான் பாருங்க. இதுக்கு முன்னாடி அவனை ஓஹோ இவனை ஓஹோ அவனை என்ன சார் பிரசாந்த் இல்லை இந்த படத்தை பார்த்து பாராட்டுவார். KGF 3யோட சூப்பராக இருக்குது. அது சுகுமார் பார்த்துருந்தாரா, புஷ்பா 3 எடுத்திருந்தாலும் அதோட சூப்பராக இருக்குது. யாராக இருந்தாலும் சங்கராக இருக்கட்டும், அட்லியாக இருக்கட்டும், இது லோகேஷாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், புதுசாக வந்த எல்லா டேரக்டரையும் அடிச்சு தூக்கி சாப்பிட்டா போல் என்ன மாதிரி வேரியேஷனு. அதாவது ஒருத்தர் ரஜினி சாருக்கு கூட இந்த மாதிரி ஒரு படம் வந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மாஸ் படத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது யாராலையும். அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளாக வந்து தலைக்கு வந்து சரியான படம் அமையல, அது அமையல, இது அமையல சொல்லியிருந்தானுங்க. ஆனால் தலையோட தரிசனம் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த படத்தை வந்து குழந்தைகள் கொண்டாடுறாங்க, குடும்பங்கள் கொண்டாடுறாங்க. அதுதான் இந்த படத்தோட மகத்தான வெற்றி. ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த அந்த இது இருக்குல்ல, அந்த போர்ஷனை பார்க்குறதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு அஜித்தை காமிச்சிருந்தா பரவாயில்ல. எதெல்லாம் மிஸ் பண்ணுமோ, எந்த படத்தில் என்னென்னலாம் மிஸ் பண்ணுமோ அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த படத்தோட சிறப்பம்சம்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னால் வாலி படத்தை எடுத்துருக்குறாங்க, முகவரி எடுத்துருக்காங்க, ஆசை நாயகன் அஜித்லேருந்து எடுத்துருக்காங்க, பில்லா எடுத்துருக்காங்க, தீனா எடுத்துருக்குறாங்க. எல்லாருமே அதாவது ஒரு சீனில் சிம்ரனை உள்ளே இறக்குன உடனே அந்த சிம்ரன் டாப்பில் வராங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவோட பழைய காதல் அதை காமிக்கிற போர்ஷன் பழைய படத்தை டச் ஆகுது. வேதாளம் படம் மியூசிக்கு அந்த வரப்போ வேதாளம் தீனா படத்துலேருந்து நான் உருவாகணுன்றதை காமிக்கிறப்போ இதெல்லாம் காமிக்கிறப்போ ஒரு நடிகனால் வேறு படத்துலேருந்து டச்சபிளில் எடுத்து ஒரு டேரக்டர் எடுக்கலாம். ஆனால் ஒரு நடிகரோட படத்தையே வச்சு இன்னொரு படத்தை எடுக்கிறதுன்றது ஒரு சிறந்த ரசிகனால் தான் டைரக்ட் பண்ண முடியும். அந்த விதத்தில் மங்காத்தாவை நம்ம டாப்பாக தூக்கி பேசியிருந்தோம். இனி அஜித் சார் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகிறதுங்க எடுக்கணும்னா பெரிய விஷயம். ஆதித்ய ரவிச்சந்திரனாலேயே எடுக்க முடியாது. ஏன்னா அவன் இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும் இந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு. அந்த மாதிரி மங்காத்தாவுக்கே 10-15 வருஷம் ஆயிடுச்சு. இதை உடைக்கிறதுக்கு இன்னும் 10-15 வருஷம் ஆகுமான்ற அளவுக்கு குடும்பங்கள் கொண்டாடுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தேட்டருக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக ரொம்ப நாள் கழிச்சு பிஸியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஜனங்கள் நல்லா கொண்டாடுறாங்க. ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லணும்னா உஷா உதுப்பா சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த மங்கள் சிங்னு இதில் வருவார் அந்த தெலுங்கு ஆக்டர், அவனை சொல்லலாம். இவன் அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு படத்தில் ஒரு ஹீரோவுக்கு டபுள் ஆக்ஷன் கொடுக்கலாம், வில்லனுக்கு அதுவும் சின்ன பையன் அந்த கேரக்டருக்கு டபுள் ஆக்ஷன் கொடுக்கலாமா கொடுத்துருக்காங்க. அவனும் அந்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான். மியூசிக்கு அந்த இது இருக்குல்ல, அந்த கேமரா கலர்ஃபுல்லு. இந்த படம் எடுத்தாங்களா மார்க் ஆண்டனி, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் டான் 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 அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து மியூசிக்கு நம்மளுக்கு பிடிக்குதா, இல்லை அந்த கலரிங்க்கு பிடிக்குதா, இல்லை அந்த காஸ்டியூமில் தலை வர்றது பிடிக்குதா, எல்லாத்துக்குமே முழுக்க 50% காரணம் நம்ம ஜிவி பிரகாஷ். பிரித்து மேஞ்சிருக்காப்புல. ஐயோ நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணையா, குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக வாழணையா, நீ செம்மையாக பண்ணியிருக்கையா, நீ சினிமா விட்டு மறுபடியும் மியூசிக் வந்ததுனால எவ்வளோ படம் ஓடுது தெரியுமா, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. அதுவும் செம்மையாக இருக்குது. அஜித் சார் எப்படியெல்லாம் மாசாக காட்டணும். இது அமெரிக்காவில் அது ஒரு போர்ஷனை காட்டுறாங்க. அமெரிக்காவில் அவர் அவ்வளோ ரெட் ட்ராகன்னா யார் தெரியுமா உனக்கு, ரெட்டுன்னா என்ன தெரியுமா, பழைய ரெட்டை தூக்கின்னு வர்றாங்க. ட்ராகன்னா என்ன தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ கனவுல கூட நம்ம ஒரு தலையை மாசாக க்ரியேட் பண்ணுவோம்ல, அதையும் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மாசம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கினே இருக்கணும் போல இருக்குது. உண்மையான அஜித் ரசிகர்கள் இது அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு பிரியாணி சென்டர் உள்ளே போனால் ஒரு பிரியாணியை அப்படி ஒரு இதில் போட்டு ஒரு குண்டாலில் போட்டு அந்த லாலிபப்பு, சிக்கன் 65 அது இதுன்னு எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு இது சுற்றி நல்லா கலரி அதுலேருந்து ஒரு இது எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது இந்த படம். எல்லாத்தோட கலவையாமல் இருந்தது. எங்கேயுமே வேஸ்டேஜே இல்லை. என்ன சொல்கிறது, படம் முடிஞ்சால் வெளியே வரத்துக்கு தயாராக இல்லை, இன்ட்ரோல்லையும் வெளியே போகிறதுக்கு தயாராக இல்லை. அந்த அளவுக்கு படம் அழகாக இருந்தது. உண்மையாலுமே இது வந்து தலைக்கான வரப்பிரசாதம் தான். அவர் வந்து ரியல் ஹீரோ. அந்த ரியல் ஹீரோவையும் காமிச்சிருக்காங்க. துப்பாக்கி சுடுறதையும் தனியாக காமிச்சிருக்காங்க, ட்ரோன் எடுத்துன்னு போகிறதையும் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கார் ரேசிங், பைக் ரேசிங் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து இறக்கி விட்டாங்க. டேய் எங்கள் தலை வந்து சாதாரண ஆள் இல்லைடா, அவர் ரியல் அல்டிமேட் ஸ்டாரு ஒன்னா, அதுதான் நீ பாரு அப்படின்னு எட்டுன்னு வந்து இறக்கிற ஆதித்ய ரவிச்சந்திரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே கொண்டாடுறாங்க. பார்க்குறவங்களும் சந்தோஷப்படுறாங்க, கேட்குறவங்களும் சந்தோஷப்படுறாங்க. தலையும் சந்தோஷப்பட்டார், நம்மளையும் சந்தோஷப்படுத்தினார். இது உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். தலை ரசிகர்களுக்கு இதோட மைல் கல்லில் இது வேறு லெவலில் இருக்குது, வான அளவுக்குள்ள இருக்குது. ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியே போகிறாங்க எல்லாருமே. நானும் சந்தோஷத்தோடு போகிறேன்.